அண்ணா அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. என்ன இப்போ தனிச்சு போட்டிடுறான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்லண்ணா, அதை இப்படியே கண்டினியூ பண்ணுவீங்களா? ஏன் தனிச்சு போட்டினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் தனிச்சு போட்டிடுறேன், தண்ணி இல்லாமல் போட்டிடுறேன். உங்களுக்கு என்ன? போட்டிட்டா ஜெயிக்க முடியாது நினைக்கிறியா தம்பி? தண்ணி கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா, கொள்கை இல்லாம எப்படி ஜெயிக்க முடியுமா? நான் கொள்கை வச்சிருக்கேன் தம்பி. என் கொள்கை என்னன்னு தெரியல உங்களுக்கு? எப்படி கடன் அடைப்பேன்? ஒரு நாள்ல கடன் அடைப்பேன். மத்திய முன்னாள் அமைச்சர் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன் கடன் வாங்கினதுலாம். அப்படி இந்த பக்கம் வா, மீனை ஒரு துப்பாக்கியை கொடுத்துருவேன். இதான் என் கொள்கை. அப்புறம் கல்லை இறக்கி குழந்தைகளுக்குலாம் கொடுப்பேன். மது ஒழிச்சிருவேன். சாதி அடுத்த நாளே ஒழிப்பேன். எப்படின்னா? குடின்னு பேரை மாத்துவேன். இதான் என் தம்பி கொள்கை. அடுத்த நாள் நான் ஆட்சியை பிடிக்கிறேன். அண்ணே அப்ப உங்களுக்கான அணி எதுன்னு? என்னையை ஏத்துக்கிட்டு வரவங்கன்னா சேர்த்துப்பேன். வரும்போதே நான் முதலமைச்சர் வேட்பாளர், நீங்க வந்து துணை முதலமைச்சராக இருங்கன்னு என்னை போனா விரட்டிடுவேன். அப்படி எண்ணத்தோட வரக்கூடாது தம்பி. அப்படி ஓகே, நான் சொல்றதுக்கு ரெடி தான், எனக்கு ஓகே. இப்போ என்னை நம்பி இருக்கவங்க இந்த கூட்டம்லாம் என்ன செய்யும்? முடிஞ்சிடும், அவங்க பக்கம் போயிடும். அப்புறம் நான் என் பிசினஸ் என்ன செய்வேன்? நான் அடுத்து என் பாதை என்ன செய்வேன்? இருக்காது. என்னை நம்பி வா, ஏத்துக்கிறேன். இல்லைன்னா போ. இப்ப வேற யாராவது வந்து ஏத்துப்பீங்களாண்ணா? என்னை நம்பி யார் தம்பி வருவா? இப்போ ஏதோ சாதி கட்சி சாதி அமைப்பை சேர்த்துக்கிருக்கேன். கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒன்று சேர்க்கணும். நிச்சயம் இன்னும் ஜெயிக்க முடியும் தம்பி. அம்மையார் ஜெயலலிதா ஜெயிச்சாங்கல்ல, அப்புறம் கெஜ்ரிவால் ஜெயிச்சார்ல. ஆனா அதெல்லாம் என்னோட ஒப்பிடவே கூடாது. நியாயமா சும்மா வாதத்துக்கு நான் சொல்லுவேன். அப்ப என்ன, அது வேற இது வேற. சரிண்ணே, அதெல்லாம் விடுங்க. அரசியல் அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுறது அதை சொல்லுங்க. அது ஒரு பெரிய காரியமே இல்லை. இது ஏதாவது ஒரு லக்க அடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாம் சொல்லிக்கோங்க. அதாவது நீங்க கூட்டணி வைங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க தனிச்சு நின்று என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. ஆனா நீங்க தனிச்சு நின்று போராடுங்க, மோட்டிவேட் பண்ணிக்கே இருங்க. ஏன் அந்த கேள்வி உங்கள்கிட்ட வரமாட்டேங்குது? அப்படி பேசியே இருந்தீங்கன்னா நான் ஜெயிச்சிருவேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க மையம் ஜெயிச்சு வந்துருவேன். உங்களுக்கு விளங்கு நினைக்கிறேன். உங்களுக்கு விளங்குது இல்லமா? உங்களுக்கு விளங்குது, சொல்லுங்க. அதான் அவ்வளவுதான். இப்படிதான் அதிகாரத்தை கைப்பற்றணும். மோட்டிவேட் பண்ணிக்கே இருந்தீங்கன்னா வந்துடலாங்கிறாரு.